திட்டத்துக்கு இவங்க போறாங்கன்னு சொல்லி காமிக்கிறார். இப்ப நாம எதுல இருந்து ஜெயிக்கணும்? ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்லைங்களா? அது அந்த வசனத்துல சொல்லப்பட்ட ஒரு சின்ன பகுதி மட்டும் தான் அப்படின்னா இருக்கு. ஆனா அது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஜெயிக்கணும்னா நம்மளுடைய சரீரத்தை ஒடுக்கணும். அப்படி சரீரத்தை ஒடுக்கி அந்த சரீரத்தை கீழ்ப்படுத்தவில்லை என்றால் இங்கிலீஷ்ல டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு வரும். டிஸ்குவாலிஃபைட்னா ஒரு போட்டியில இப்போ ஓட்ட போட்டின்னு வைங்க, ஓடுகிற போட்டி. அப்போ ஓடுகிறவர்கள் அவங்க ஒரு சட்டம் வச்சிருக்காங்க, ரூல்ஸ் இருக்கும். அதன் பிரகாரம் தான் ஓடணும். இப்படி ட்ராக் போட்டிருக்காங்க, பாத்துருக்கீங்களா? அதை விட்டு வேற பக்கம் ஓடினாங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. டிஸ்குவாலிஃபைனா நீ ஓடுறதுக்கே தகுதி இல்லை, அதான் விஷயம். அப்போ நம்மளுடைய சரீரத்தை நம்ம ஒடுக்கவில்லை என்றால் நம்ம இந்த ஓட்டத்துல ஓடுறதுக்கே தகுதி இல்லைன்னு பவுல் சொல்வார். ஆனா அவர் அவரை குறித்து பேசுவார். தமிழ்ல வாசிக்கும் போது அந்த வசனம் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நான் பின்னாடி விளக்குறேன். 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு. அந்த ஆகாதவனாய் போகாதபடிக்கு இருக்குது இல்லைங்களா? அதோட வார்த்தை தான் டிஸ்குவாலிஃபை வரும். அடுத்து வரும், நீங்க வாசிங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என்ன பண்றாருங்களா? சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துறாரு சரீரத்தை. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பாருங்க என்ன சொல்றாரு? ஐ மை செல்ஃப் மைட் பி டிஸ்குவாலிஃபைட் என்றார். நான் இப்ப ஓடி நிற்கிற என் சரீரத்தை நான் ஒடுக்கலனா, அதனாலதான் அவர் எதுக்கு உதாரணம் சொல்வாருன்னா ஆத்லீட்னு ஒரு ஆத்லீட்னா தெரியலீங்களா? அவங்க நிறைய போட்டிகளை கலந்து கொண்டுனே இருப்பாங்க. அந்த மாதிரி என் சரீரத்தை நான் ஒடுக்கலனா நான் என்ன ஆயிடுவேன்? நான் ஆகாதவன் என்று தள்ளப்படுவேன். நான் ஓடுறதுக்கே என்ன ஆக மாட்டேன், தகுதி இல்லாதவன் ஆயிடுவேன்றார். இப்ப இதெல்லாம் ஜெயிக்கிறவர்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு என்னுடைய சரீரத்தை என்னால ஒடுக்க முடிஞ்சதா அப்படின்னா, என் சரீரம் இன்னைக்கு என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் சொல்லலாம் இல்ல, அல்லது நான் சொல்ல இல்ல என் சரீரம் என் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு, நான் என்ன சொல்றேன் அதுதான் என்னுடைய மாம்சம் கேக்குதுன்னு சொல்லலாம். ஆனா இதே அப்போஸ்தலனாகிய பவுல் அதுக்கு விவரமா கொடுக்கிறாரு. சரீரத்துக்குள் இந்த மாதிரி சில விஷயங்கள் வைக்குவார். அதெல்லாம் இருந்தது என்றால் இன்னமும் நம்முடைய சரீரத்தை ஒடுக்கவில்லைன்னு அர்த்தம். நான் சொல்றது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம தீர்க்க தரிசனத்தை பார்க்க மாட்டோம், அல்லது தேவனின் திட்டத்தை குறிச்சு நம்ம படிக்க மாட்டோம். போன தடவை நம்ம பார்த்த மாதிரி இது நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, கேரக்டர், குணலட்சணங்களை வலுத்துக் கொள்வதற்கு தேவையான சில சத்தியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ நான் என் சரீரத்தை ஒடுக்கலனா நான் என்ன ஆயிடுவேன்? ஆகாதவன் என்று தள்ளப்படுவேன். ஆகாதவன் என்று தள்ளப்பட்டால் ஜெயிக்குவனா? ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கலனா நான் யாருக்கு பிள்ளையாக மாற முடியாதுன்னா நான் தேவனுக்கு பிள்ளையா மாற முடியாது. இது கிளியர் ஆயிடணும். அப்ப நான் எப்படி ஜெயிக்கிறது, என் சரீரத்தை எப்படி ஒடுக்குறது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்தியமே. அப்ப பவுல் என்ன பண்றாருன்னா, சில மாம்சத்தின் கிரியைகள்னு சொல்லி 17 விதமான மாம்சத்தின் கிரியைகளை கொடுத்து அதை நம்மளுக்கு சொல்வார். இப்ப இந்த கிரியைகள் எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம வாசிச்சிடலாம். அதுக்கப்புறமா அதுக்குள்ள நம்ம போக போறோம். இந்த 17 கிரியைகள் ஏற்கனவே படிச்சிருக்கிற ஞாபகம் இருக்குங்களா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல முழுமையா பேசின்னு வருவார்.